அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வரலாறு பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு பார்க்க போகிறோம். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற வரலாறு பாடங்கள்லேருந்து 200 மிக முக்கியமான கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய மிக 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 முக்கியமான கேள்விகள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பாளையக்காரர் முறையை முதலில் நடைமுறைப்படுத்திய அரசு எது? காகத்தியர்கள் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக பிரதாபருத்திரன் ஒரு அரசன் இருப்பார், அவர் தான் பண்ணியிருப்பார். 1940 ஆகஸ்ட் நன்கொடையை அளித்தவர் யார்? லின்லித்கோ பிரபு. ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னாவே லின்லித்கோ பிரபு. 1940 அக்டோபர் 17 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை முதலில் ஆரம்பித்தவர் யார்? ஆச்சாரிய வினோபா பாவே, இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். கிரிப்ஸ் துதுக்குழுவின் அறிக்கையை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று அழைத்தவர் யார்? மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் நிறைவேற்றியிருப்பாங்க. 1829 சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய தலைமை ஆளுநர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள்? காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட நாள் 1931 மார்ச் 5. 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்டு எதை அறிவித்தார்? ராம்சே மெக்டொனால்டு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பார். 1857 ஆண்டு புரட்சியின் முக்கிய அத்தியாயமாக இருந்தது எது? கான்பூர் முற்றுகை. மதுரையில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யார்? விஸ்வநாத நாயக்கர் தான் உருவாக்கியிருப்பார். அவருடைய அமைச்சர் அரியநாதருடைய உதவியால் 1529 உருவாக்கியிருப்பார். மொத்தம் 72 பாளையமாக பிரிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர் கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? பூலித்தேவர் தான் உருவாக்கியிருப்பார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்த சமயத்தில் தலைமை தாங்கியவர்கள் சமதர்மவாதிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை 1942 நவம்பர் வரை வெற்றிகரமாக நடத்தியவர் யார்? உஷா மேத்தா என்பவங்க தான் நடத்தியிருப்பாங்க. இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? கேசவ் சந்திர சென், இவர் தான் உருவாக்கியிருப்பார். 1866 உருவாக்கியிருப்பாங்க. நாக்பூரில் ஒத்துழையாமை இயக்க கூட்டமர்வு 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் நடைபெற்றது? சேலம் சி விஜயராகவாச்சாரியார், இவர் தலைமையில் நடைபெற்றிருக்கும். 1920 டிசம்பரில் நாக்பூரில் நடைபெற்றிருக்கும். 1857 பெருங்கழகத்தின் போது சாகின்சா இ இந்துஸ்தான் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? 2ஆம் பகதூர் ஷா. பர்தோலியில் வரிகொடா இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய நாள்? வரிகொடா இயக்கத்தை பர்தோலியில் தொடங்கினார் 1922 பிப்ரவரி. 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக அறிமுகமானது எது? இரட்டை ஆட்சி அறிமுகமானது. நல்லா கவனிங்க, 1919 அறிமுகமாக இருக்கும், 1935 முடிவுக்கு வந்திருக்கும். ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்த ஆண்டு எது? 1946 பிப்ரவரி. சைமனே திரும்பிப்போ போராட்ட முழக்கத்தில் காயமடைந்து இறந்த தியாகி யார்? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். காந்தி 1930 மார்ச் 12 78 நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கிய இயக்கம் எது? தண்டி யாத்திரை. நல்ல கவனிங்க, 1930 மார்ச் 12 ஆரம்பிச்சிருக்காரு, 78 நபர்களோடு ஆரம்பிச்சிருக்காரு. எந்த கிளர்ச்சிக்கு பிறகு ஆங்கில அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முன்வந்தது? முண்டா கிளர்ச்சி. 1946 ஆகஸ்ட் 16 என்பது 1946 ஆகஸ்ட் 16 என்பது நேரடி நடவடிக்கை நாள். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு யார்? வேலு நாச்சியார். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1857 பெரும்புரட்சிக்கு தூண்டுகோலாக இருந்தவர் யார்? தூண்டுகோலாக இருந்தவர் மங்கள் பாண்டே. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? டல்கௌசி பிரபு. நல்ல கவனிங்க, வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் டல்கௌசி பிரபு. 1856
மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் இயற்றப்பட காரணமானவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட சம்ப்ரான் உள்ள மாநிலம் எது? பீகாரில் தான் இருக்குதுங்க. 1798ஆம் ஆண்டு வாக்கில் கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எவ்வளவு? 3310 பக்கோடாக்கள். கடைசியாக 1080 பக்கோடா தவிர அனைத்தையும் அவர் செலுத்திடுவார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877இல் நியமிக்கப்பட்டவர் யார்? டி. முத்துசாமி. முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதி யார் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார்? முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதி லியாகத் அலிகான் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள்? மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் 1947 ஜூன் 3. 1947 எந்த நாளில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது? இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947 ஜூலை 18. குண்டக்கட்டி விவசாய முறையோடு தொடர்புடையவர்கள் யார்? குண்டக்கட்டி விவசாய முறையோடு தொடர்புடையவர்கள் முண்டா இன மக்கள். 1860இல் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு காரணமானவர் யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1865. சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1852 உருவாக்கியிருப்பாங்க. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். கட்டபொம்மனை சரணடைய நிபந்தனை விதிக்கப்பட்ட நாள் 1799 செப்டம்பர் 1. செப்டம்பர் 5ஆம் தேதி முழு படையையும் பானர்மேன் கொண்டாந்து நிப்பாட்டுருவார். ராமலிங்கர் என்பவரை தூத அனுப்புவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு எது? சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட நாள் 1884 மே 16 தொடங்கியிருப்பாங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு எது? பிரார்த்தனை சமாஜம். ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார். 1890 காலகட்டங்களில் ராஞ்சி பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய கிளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் கிளர்ச்சிகளில் மிக முக்கியமானதாக அறியப்படுவது முண்டா கிளர்ச்சி. யாருடைய போர் இரண்டாவது பாளையக்காரர் போர் என பிரிட்டிஷார் குறிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது? மருது சகோதரர்களின் போர். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா. சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர் யார்? முதல் செயலாளர் பி. அனந்தா சார்லோ. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1801 ஜூன் மாதம் வெளியிட்டிருப்பாங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடங்கள் 2 இடங்களில் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று திருச்சியுடைய நவாபு கோட்டையுடைய சுவர், இன்னொன்று திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில் சுவர். 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 22 பேர் கலந்துருப்பாங்க. மொத்தம் 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 22 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1855. பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்த நாள் 1801 ஜூலை 31. 1801 ஜூலை 31. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தின் தலைவர் யார்? 3வது கூட்டம் 1887 சென்னையில் நடைபெற்றிருக்கும். தலைவராக இருந்திருப்பவர் பக்ருதீன் தியாப்ஜி. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மறைமலை அடிகள். 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? டாக்டர் சி. நடேசனார். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? சென்னையில் நடைபெற்றது 1887 நடைபெற்றது. 607 பேர் கலந்திருப்பாங்க.
இதில் 362 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டுக்காரங்க 362 பேர், மொத்தம் கலந்து கொண்டவங்க 607 பேர். விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் யார்? மகாதேவ் கோவிந்த ரானடே, எம்ஜி ரானடே அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க. விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. 1858 இந்திய அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்ட பதவி என்ன? இந்தியாவுக்கான அரசு செயலர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் SILFன்னு சொல்லுவாங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1916 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டது. ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? ராஷ்ட் கோப்தார் என்பது பார்சி இயக்கத்துடைய முழக்கம். இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற இடம். இண்டிகோ கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். 1859 முதல் 1860 காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கும். மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அடிப்படையில் முதல் தேர்தல் எந்த ஆண்டில் நடைபெற்றது? 1920 நடைபெற்றது. 1920 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற சட்டமன்ற இடங்கள் எத்தனை? 63 இடங்கள். மொத்தம் இருந்தது 98. அதில் 63 இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. முதலமைச்சர் சுப்பராயலு. இப்படி தான் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நீதி கட்சியால் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்காக தங்கும் விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1923. நீதி கட்சி பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்த ஆண்டு எது? 1924. 1926 நீதி கட்சி இயற்றிய சட்டம் எது? இந்து அறநிலைய சட்டம். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார்? சிங்கார வேலர். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூல் எது? ஜீவிய சரித்திர சுருக்கம். இரட்டைமலை சீனிவாசனால் 1893 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்ன? ஆதி திராவிட மகாஜன சபை. மக்களால் ரோசாப்பு துரை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். மௌலானா சவுகத் அலி தலைமையில் தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் 1920 ஏப்ரல் 17. ஈரோட்டில் மாநாடும் நடத்தியிருப்பாங்க. கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? வாணியம்பாடி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியவர்களுள் முக்கியமானவர் MC ராஜா. 1920 அக்டோபர் 31 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1920 அக்டோபர் 31 நடைபெற்றிருக்கு. பம்பாயில் நடைபெற்றிருக்கு. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாகுப் ஹசன். யாகுப் ஹசனோட ராஜாஜி நெருக்கமாக இருந்திருப்பார். 1923 முதல் மே தின விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்தவர் யார்? சிங்காரவேலர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1806 ஜூலை 10. முக்கியமான தினங்க 1806 ஜூலை 10. ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் வரிகொடா இயக்கம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூரில் தான் நடைபெற்றிருக்கு. வேலூர் புரட்சியை அடக்கியதற்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட வெகுமதி என்ன? 7000 பக்கோடாக்கள் கொடுத்திருப்பாங்க. 1854 1855 நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதன் மூலம் ராஜ்மஹால் குன்றுகள் பகுதியில் ஏற்பட்ட பழங்குடியினர் கிளர்ச்சி எது? சாந்தலர் கிளர்ச்சி. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங் தான் உருவாக்கியிருப்பாங்க. அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேயில் நடைபெற்ற ஆண்டு எது? 1927 நடைபெற்றிருக்கும். முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு 1943. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை அமைப்பதாக ஆங்கில அரசு அறிவித்த நாள் 1927 நவம்பர் 8. சைமன் குழுவை அமைப்பாங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமையேற்றவர்கள் யார்? சத்தியமூர்த்தியும் சீனிவாசனார் 2 பேரும் தலைமையேற்றிருப்பாங்க. 1926 சுயராஜ்ய கட்சியின் உதவியோடு அமைச்சரவையை அமைத்தவர் யார்? சுப்பராயன் அமைச்சிருப்பாங்க.
இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. சைமன் குழுவை புறக்கணிக்க சென்னையில் யார் தலைமையில் சைமன் எதிர்ப்பு குழு பிரச்சார குழு அமைக்கப்பட்டது? எஸ். சத்தியமூர்த்தி தலைமையில் எதிர்ப்பு குழு அமைச்சிருப்பாங்க. சைமன் குழு எப்பொழுது சென்னைக்கு வந்தது? 1929 பிப்ரவரி 18. 1927 இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? சென்னை மாநாடு. வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தயானந்த சரஸ்வதி. இவர் ஆரிய சமாஜம் என்பதை 1875 உருவாக்கியிருப்பாங்க. குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் தொடங்கிய நாள் 1930 ஏப்ரல் 13. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. 1818 கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா எதனை தொடங்கினார்? ஹாஜி சரியத்துல்லா தொடங்கியது பராசி இயக்கம். பராசி இயக்கம் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டுடு மியான். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியும் இவங்க தான். சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923 ஜனவரி 1. இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்ட அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு. அனைத்து கட்சி மாநாடு 1928 நடைபெற்றிருக்கும். ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முறையாக எங்கு அறிமுகம் செய்தார்? சேலத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காரு. வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எதன் பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? முண்டா கிளர்ச்சி. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என பாராட்டப்பட்டவர் யார்? முகமது அலி ஜின்னா 14 அம்சங்கள் அப்படிங்கிற தீர்மானத்தையும் கொண்டு வந்திருப்பார். பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் எது? சேலத்தில் நடத்தியிருப்பாங்க. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? தீனபந்து மித்ரா. 1922 பிப்ரவரியில் வரிகொடா இயக்கத்தை காந்தியடிகள் அறிவித்த இடம்? பர்தோலியில் அறிவிச்சிருப்பாங்க. வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணித்த போராட்டம் எது? வரிகொடா இயக்கம். முதல் பழங்குடியினர் கிளர்ச்சி எது? கோல் கிளர்ச்சி. இதுதான் முதல் பழங்குடியினர் கிளர்ச்சி. 1831 முதல் 1832 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? 2 பேர் தலைமை தாங்கியிருப்பாங்க. பின்த்ராய் சிங்ராய். நீதி கட்சி உருவாக்கப்பட்ட நாள் 1916 நவம்பர் 20. ஆங்கில ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டிருந்தது என்று கூறியவர் யார்? கேத்ரீன் கவ். இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க காரணமானவர் யார்? ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா மாநாட்டில் அனுமதி கொடுத்திருப்பாங்க. கீழ்கண்ட பெண்மணிகளுள் யார் நீதி கட்சி உருவாக்கத்தில் பங்கு பெற்றவர்? அலமேலு மங்கை, தாயாரம்மாள் இவங்க பங்கேற்றிருப்பாங்க. 1920 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் நாக்பூர் அமர்விற்கு தலைமை தாங்கியவர் யார்? சேலம் சி. விஜயராகவாச்சாரியார். விவசாயிகளின் பிரச்சினை உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி போர் என்ற நிலை வரை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது என குறிப்பிட்டவர் யார்? ரணஜித் குகா. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார். 1921 நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது. இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. 1921 தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி 1926 இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இரண்டும் சரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி. ரங்கையா.
அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட வீர திருமகன் நைட்வுட் என்ற பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட கெய்சர்-இ-ஹிந்த் என்ற பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். கீழ்காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? எஸ். சத்தியமூர்த்தி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது. 1929 பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை உருவாக்கியது. இதுக்கான பதில் கூற்று இரண்டும் சரி என்பது ஆன்சர். 1924 பணியாளர் தேர்வு வாரியம், 1929 அரசு பொது பணியாளர் தேர்வாணையம். ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்ற இடம் எது? பஞ்சாப். ஆரிய சமாஜம் 1875 ஆண்டு உருவாக்கப்பட்டது. தயானந்த சரஸ்வதி உருவாக்கியிருப்பாங்க. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? டி. பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? சேலத்தில் நடத்தப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 1926 இந்து சமய அறநிலையச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நீதி கட்சி சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் கவனம் செலுத்தியது. கூற்றும் காரணம் சரி என்பது ஆன்சர். 1926 இந்து சமய அறநிலையச் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பொறுத்துக. பெரியார் அவர்கள் தொடங்கிய இதழ்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. 1925 குடியரசு உருவாக்கப்பட்டது. 1928 ரிவோல்ட்டு, 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 விடுதலை. நல்ல கவனிங்க. அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்பது குடியரசு 1925 உருவாக்கப்பட்டது. ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கில நாளிதழ். இது தமிழ் கிடையாது, இது ஆங்கில நாளிதழ். 1851 ரகுனுமாய் மத்தியாசன் சபா, அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பர்துன்ஜி நவ்ரோஜி. ராஷ்ட் கோப்தார், அதாவது உண்மை விளம்பி என்பது யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கம். பார்சி இயக்கத்துடைய முழக்கம். பார்சி இனத்தில் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இயக்கம் நடத்தியவர் யார்? பெரம்ஜி மல்பாரி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 1937 to 1939 தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. காரணம் 1937 ராஜாஜி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தார். இதுக்கான பதில் கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது ஆன்சருங்க. கருப்பு சட்டம் என காந்தியடிகள் எந்த சட்டத்தை குறிப்பிட்டார்? ரவுலட் சட்டம் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்ற முழக்கங்களை எழுப்பியவர் யார்? இந்த முழக்கங்களை எழுப்பியவர் பகத்சிங்கும் பி.கே. தத்து. இரண்டு பேருமே இந்த முழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை தலைமையேற்று நடத்தியவர் யார்? சூர்யா சென். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1944 சேலத்தில் மாற்றிருப்பாங்க. காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற இடம்? சம்பிரான் சத்தியாகிரகம் 1917 நடைபெற்றிருக்கும். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கம் எந்த அமைப்போடு தொடர்புடையது? ஆரிய சமாஜம். முதல் சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1929. எங்கே நடைபெற்றதுன்னு தெரியுங்களா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? தந்தை பெரியார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? 1919 ஏப்ரல் 13. 1935 இந்திய அரசு சட்டப்படி தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1937 தேர்தல் அறிவிச்சிருப்பாங்க. இதில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் கலந்துருப்பாங்க. மொத்தம் 11 இடங்கள் இருந்தது. அதில் காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1989. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின் நீதி கட்சியை சார்ந்த அமைச்சரவையை அமைத்தவர் யார்? பனகல் அரசர். 1923 இருந்தவர் பனகல் அரசர். 1925 கான்பூர் அகில இந்திய பொது உடைமை மாநாட்டிற்கு தலைமை உரையாற்றியவர் யார்? சிங்காரவேலர் தான் தலைமை உரையாற்றியிருப்பார். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப்புங்கிற பட்டம் 1926 வாங்கினார்.
ராவ் பகதூருங்கிற பட்டம் 1930 வாங்கினார். திவான் பகதூருங்கிற பட்டம் 1936 வாங்கினார். இந்த பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூலான எந்த நூல் 1939 வெளியிடப்பட்டது? ஜீவிய சரித்திர சுருக்கம். நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது என எந்த போராட்டத்தில் காந்தியடிகள் குறிப்பிட்டார்? சம்பிரான் சத்தியாகிரக போராட்டம். இந்த போராட்டத்தில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை அழைத்தவர் ராஜ்குமார் சுக்லா. தீன் காதியா அப்படிங்கிற முறை தான் இந்த சம்பிரான் பகுதியில் இருந்திருக்கு. காந்தியின் வேட்பாளரான யாரை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸின் தலைவரானார்? பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து தான் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸுடைய தலைவராக இருப்பார். நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா தயால்தாஸ். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? தீரர் சத்தியமூர்த்தி. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா மக்களால் MC ராஜா என அழைக்கப்பட்டார். சரி. நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர். சரி. ஆசிரியராக பணியை தொடங்கி பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பாடப்புத்தகங்கள் எழுதினார். சரி. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்டார். தவறு. நீதி கட்சியுடைய துணை தலைவராகத்தான் செயல்பட்டிருப்பார். இதுதான் தவறு. இந்திய பொதுவுரிமை கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1920. பாகிஸ்தான் என்ற பதத்தை யார் உருவாக்கினார்? ரஹமத் அலி. முழுமையான சுதந்திரம், வட்டமேஜை மாநாட்டை புறக்கணிப்பது, சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்ட 1929 டிசம்பரில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நாள் 1931 மார்ச் 5. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக பணியாற்றியவர் யார்? மயிலை சின்னத்தம்பி ராஜா. காந்தியடிகள் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட நாள் 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி கலந்துகிட்டு இருப்பார். ராம்சே மெக்டொனால்டு வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை அறிவித்த நாள் 1932 ஆகஸ்ட் 16. பம்பாயில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1920 அக்டோபர் 31. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார்? கான் அப்துல் கபார்கான். எல்லை காந்தின்னு சொல்லுவாங்க. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தவர் யார்? ஜோதிபா கோவிந்தராவ் புலே. சத்யஜோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா கோவிந்தராவ் புலே. எந்த இயக்கம் அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு? அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு எது? சிங் சபா. தமிழில் காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகியோரின் கருத்துக்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? மா சிங்காரவேலர். இந்தியாவில் முதல் மே தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது? 1923. ஒர்க்கர் தொழிலாளன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? மா சிங்காரவேலர். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? நாக்பூர் மாநாடு. நாக்பூரில் தீர்மானம் போட்டு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தான் வரும். கல்கத்தாவில் தான் அனுமதி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இங்கே ஆப்ஷனில் நாக்பூர் இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர். செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? கான் அப்துல் கபார்கான். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1917. அகில இந்திய பெண்கள் சங்கம், இந்த சங்கத்துடைய தொடக்க தலைவர்களுள் பொருந்தாதவர் யார்? மொத்தம் 3 பேர் உருவாக்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்க்ரெட் கசின்ஸ். இந்த 3 பேரும் உருவாக்கியிருப்பாங்க. மேடம் பிளவாட்ஸ்கி இவங்க வரமாட்டாங்க. இவங்க தான் பொருந்தாதவங்க. அகில இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம் எது? தொடங்கப்பட்ட இடம் அடையாரில் தொடங்கியிருக்காங்க. அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவப்பட்ட ஆண்டு 1927. நல்ல கவனிங்க. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927.
கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. கூற்று: மதராஸ் தேவதாசி சட்டம் 1947 அரசால் இயற்றப்பட்டது. காரணம்: முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறையை ஒழிக்க 1930 மசோதா கொண்டு வந்தார். இதுக்கான பதில் கூற்று, காரணம் இரண்டும் சரி என்பது ஆன்சர். 1930 கொண்டு வந்தாங்க, 47 தான் அது சட்டமாக மாறியிருக்கு. தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாற எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு? 17 ஆண்டுகள். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918. அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு 1882. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? 1935 இந்திய அரசு சட்டம். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் 1918 உருவாக்கப்பட்டது. அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எது? 1885. அயோத்திதாசரால் 1891 உருவாக்கப்பட்ட திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? முக்கியமான கேள்விங்க, நீலகிரியில் நடந்திருக்கு. மாண்டேகு ஜிம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கில அரசு அறிவித்த ஆண்டு எது? 1919. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? மயிலை சின்னத்தம்பி ராஜா. 1920 முதல் 1926 வரைக்கும் இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? சி. ராஜாஜி. ஐயன் காளியின் முன்னோடி யார்? ஐயன் காளியின் முன்னோடி யார்? ஸ்ரீ நாராயண குரு. திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? திலகர் 1916 ஏப்ரல் மாதம் தொடங்கியிருப்பாங்க. நல்ல கவனிங்க, 1916 ஏப்ரல் மாதம். அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது? அன்னி பெசன்ட் 1916 செப்டம்பர் மாதம் தொடங்கியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. திராவிடர் இல்லம் என்பதை உருவாக்கியவர் நடேசனார். தொழிலாளன் என்ற பத்திரிகை நடத்தியவர் சிங்கார வேலர். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். ஜிபிஎஸ் ஹரித சுருக்கம் என்ற நூலை எழுதியவர் இரட்டைமலை சீனிவாசன். விவசாயிகளின் கிளர்ச்சியில் முதலில் தோன்றிய கிளர்ச்சி எது? விவசாயிகளுடைய கிளர்ச்சியில் முதலில் தோன்றிய கிளர்ச்சி எது? பராசி இயக்கம் 1818 ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் உருவாக்கப்பட்டது. நியூ இந்தியா, காமன்வீல் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? அன்னி பெசன்ட் தான் நடத்தியிருப்பாங்க. ஐயன் காளி சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு எது? 1907 உருவாக்கியிருப்பாங்க. பொறுத்துக, முக்கியமான கேள்விங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1852 சென்னிவாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. 1866 கிழக்கிந்திய அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1870 பூனா சர்வஜனிக் சபை உருவாக்கப்பட்டது. 1885 பம்பாய் மாகாண சங்கம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு எது? பிரம்மஞான சபை. கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டுடு மியான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு நடைபெற்ற ஆண்டு 1885 டிசம்பர் 28. WC பானர்ஜி அவர் தலைமையில் நடைபெற்றிருக்கும். இந்திய தேசிய இயக்கத்திற்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது எது? வங்கப் பிரிவினை. வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் 1905 ஜூலை 19 அறிவித்தாங்க. வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16 பிரித்தாங்க. 1929 டிசம்பரில் லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் முடிவில் சுதந்திர திருநாள் கொண்டாடப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 31க்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி எந்த பிரபுவிடம் கோரிக்கை அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது? இர்வின் பிரபு. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12. மார்ச் மாதம் 12 தொடங்கியிருப்பாங்க. 78 தொண்டர்களோடு தொடங்கியிருப்பாங்க. 1930 ஏப்ரல் மாதம் 6 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை மீறியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 209 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.